ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நியூட்ராசியூட்டிக்கலில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பலனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அது என்ன சார் நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்ட்டு? பொதுவாக இந்த நியூட்ராசியூட்டிக்கல் நம்ம ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் பிரகாரம் ஒரு காலத்தில் பார்மசூட்டிகளுடைய வகைகளில் தான் இருந்தது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை கருதியும் அதனுடைய எசென்சியல் அதனுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விட்டமின் சம்மந்தப்பட்டதுகளை ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவாகவே ஆக்கி கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அது நியூட்ராசியூட்டிக்கல்ங்கிற ஒரு பிரிவில் செயல்பட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிகப்படியான பொட்டன்சியலான ஒரு இதில் சப்ளை பண்ணக்கூடிய வியாபார தொடர்பில் சேல்ஸில் இன்றைக்கி பார்மசூட்டிகளை காட்டிலும் அதிக அளவு வருமானத்தை இது பண்ணக்கூடியதாகவும் அதே நேரத்தில் இந்தியா மற்றும் உள்ள நாடுகளுக்கு இது வெளியே ஏற்றுமதி பண்ணுவது மூலமாக அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தருவதில் இந்த நியூட்ராசியூட்டிக்கலுக்கு பொருட்கள் முன்னிறத்தை வைக்கின்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, வழக்கம் போல் வள நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டியது கிடையாது. நம்மளுக்குள்ள டாபிக் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பொருள் கேட்டிங்கன்னா சன் ஃபார்மாவுடைய ஃபெர்டிசூர் எம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ இந்த செக்ஸுவல் ஓரியன்டல் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பொருட்கள் வளன்னு இருக்குது. சரிங்களா? ஆனால் அதை விட ஒரு பிராண்டடான ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதில் முக்கியத்துவத்தை பெறுறது இந்த ஃபெர்டிசூர் எம்முங்கிற ஒரு ப்ராடக்ட். அது என்ன சார் ஃபெர்டிசூர் எம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில நியூட்ரிஷனை அவங்க பேக் பண்ணி அதில் டேப்லெட்டாக ஃபார்முலேட் பண்ணி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எம்முங்கிறது எம்முங்கிற வேர்டு மேலுங்கிற இதில் டினோட் பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் ஃபெர்டிசூர் எஃப்ங்கிற ஒரு ப்ராடக்ட்டு இருக்குது. அது இந்த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெக்கவரியை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன்ஸ்லாம் பேக் பண்ணி அதை கொடுக்குறதுனால எஃப்ங்கிற டேர்மில் அது அழைக்கப்படுது. அது ஃபெர்டிசூர் எஃப், இது எம். சரிங்களா? இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஏன்னா இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது என்னென்ன அடங்கி இருக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், நம்ம உடம்புல என்னென்ன வேலைகள் செய்யுது, அதெல்லாம் நம்ம ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இதனுடைய எசென்சியலை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் இதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி கொஞ்சம் ஒரு பொறுமையாக நிகழ்ச்சியோட இறுதி வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், உங்களுக்கும் அதிகமான பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூட்ராசியூட்டிக்கலான ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? நியூட்ராசியூட்டிக்கலான ஒரு ப்ராடக்ட்டு. இது இன்றைக்கி ஓடிசியாக விற்கிது. அதாவது ஓவர் தி கவுண்டர் அப்படி ஓவர் தி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் ஷாப்பில் அல்லது ஆன்லைன்லேயே நம்ம இதை தெரிவித்து நம்ம பயன்படுத்திக்கொள்ளலாம். பொதுவாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி மருத்துவருடைய ஆலோசனையின்றி பயன்படுத்துவது கொஞ்சம் தவறு தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு அருகிலுள்ள ஒரு அரசு பதிவு பெற்ற மருத்துவரை நீங்கள் அணுகி நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு அதன் பிறகு இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிறங்க. இதில் சைடு எஃபெக்ட்டுங்கிறது இன்ன வரைக்கும் கொஞ்சம் சில இதுகள் சொல்லி கொண்டு வந்திருந்தாலும் அனைத்து நீங்கள் ஒரு மருத்துவருடைய இதில் தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்ட். நம்ம உணவில் என்னென்ன சேர்த்து இருக்கோமோ அந்த மாதிரியான ஊரெலாம் சேர்த்து தான் இதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி டேப்லெட்டாக கொண்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால் இதில் தேவையற்ற பக்க விளைவுகள் அரிதிலும் அரிதாகவே இதில் இருக்கிறனால இது எல்லோரும் பயன்படுத்தலாம். எல்லோரும் மீன்ஸ்
இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டவர்கள், ஆண்குறி எழுச்சியில் வந்து இது பண்ணுறவங்க, அதாவது இப்போ ஸ்பெர்ம் வந்து மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, விட்டமின்ஸ் வந்து மினரல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியமான மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் நினைத்த மாதிரி வந்து என்னாகும், உடல் உறவுகளை வந்து அச்சீவ் பண்ண வந்து முடியும். சரிங்களா? அதில் வந்து சில குறைபாடுகள், சில விட்டமின் குறைபாடுகள், தாது உப்பு குறைபாடுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவனால் வந்து சரியான முறையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஆமாம், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, படிக்காமல் போய் பரீட்சை எழுதிட்டு வந்த கதை தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டு. சிலவங்களுக்கு வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் இருக்கும், சர்க்கரை வியாதி, இந்த மாதிரியான இரத்த கொதிப்பு இந்த மாதிரி இருக்கும், தைராய்டு பிரச்சனை இருக்கும். அந்த குறிப்பிட்ட விட்டமின்ஸை வந்து அவங்களால வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின்ஸ் வந்து தட்டுப்பாடாக போயிடும். அதே நேரம் வந்து சிலவங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆமாம், சும்மா வந்து மேல் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. இப்போ சரி விகித உணவுகள் வந்து சரியாக எடுத்துக்கொள்ளாதனால என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து சரியாக பயன்படுத்த முடியாமல் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சத்துக்குறைவு ஏற்பட்டு ஆண்மை குறைவு வந்து தோற்றுவிக்கும். சில நேரம் வந்து கன்வாலசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விபத்தில் இருந்து மாட்டிக்கொண்டு அப்போ தான் மீண்டு வர்றாங்க, பெரிய டிசீஸில் இருந்து ரெக்கவரி ஆகிட்டு வர்றாங்க. அப்போ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து அவங்க ரெக்கவரி ஆகிட்டு வர்றதுக்கே வந்து நாள் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு தேவையான அந்த விட்டமின்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து குறைஞ்சி போயிடும். அதை வந்து இந்த டேப்லெட் வந்து சரி செய்து வந்து கொடுத்து அந்த எல்லாம் சரியாக இருந்தால் தான் இந்த விந்தணுக்களுடைய உற்பத்தியும் நல்லா இருக்கும், விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டியும் அதிகரித்து நல்லா ஒரு ஆண்மை குறைவை வந்து சரி செய்யக்கூடிய கொடுக்க வைக்கும். சரி, இதில் என்னென்ன பொருள் இருக்குங்கிறத வரிசையாக 1 by 1 வந்து பார்த்துக்குருவோம். தயவுசெய்து ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா எசென்சியலானது. இந்த இதில் வந்து சேர்ந்துருக்கிற பொருட்கள் தனியாகவும் கிடைக்குது, அதே நேரத்தில் வந்து காம்பினேட்டட் ட்ரிக்காகவும் கிடைக்கிறதுனால வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் இது பண்ணிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதனுடைய இதில் வந்து கிடைக்கும். மெயினாக வந்து எல் கார்னிட்டிடின் வந்து இருக்குது. எல் கார்னிட்டிடின் வந்து தான் முக்கியமான ஒரு சத்து பொருள். விட்டமின்ஸ்னு கூட சொல்லலாம். விட்டமின் கேட்டகரியில் வராது, ஒரு நியூட்ரிஷன் கேட்டகரியில் வர்றதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விந்தணுக்களுக்கு தேவையான ஒரு மொட்டிலிட்டிக்கான ஒரு ஆற்றல் வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து ஸ்பெர்ம் அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரித்து இது பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து கொடுக்குது. பொதுவாக இந்த விட்டமின் வந்து எல் கார்னிட்டின் வந்து நியூட்ரிஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சத்துப்பொருள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து தாய்க்கும் குழந்தைக்கும் சரிவிகிதமாக பிரித்து கொள்ளப்படுவதால் வந்து தாய்க்கு வந்து ரொம்ப பலகீனம் வந்து ஏற்பட்டு விட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா இடுப்பு வலி, குறுக்கு கடுப்பு அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த எல் கார்னிட்டினை வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து இதை வந்து கொண்டு வந்து உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு வந்து தருவிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த இது வந்து இது பண்ணும்போது அந்த விட்டமின் அந்த நியூட்ரிஷன் கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கமே அதுதான். அப்போ அது வந்து நல்ல நார்மலான மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆற்றல், எனர்ஜிக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது இது வந்து இப்போ இந்த இதில் வந்து டார்டரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்டாரிக் ஆசிட் அந்த இதெல்லாம் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இதில் வந்து கோஎன்சைம் Q10ங்கிற ஒரு பொருள் வந்து இது கலந்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே வெரி வெரி காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஆக்சிடென்டேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ்னால் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படுவதனாலையும் இந்த அதாவது நம்ம ஆக்சிஜன் நம்ம உடம்புல பயணம் பண்ணும் பொழுது சில செல்கள் வந்து இந்த ஆக்சிடேஷன் எஃபெக்ட்னால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டு அதனுடைய நார்மலான ஸ்ட்ரக்சர் வந்து மாற ஆரம்பிச்சுட்டு முதுமை அடைந்த செல்கள் வந்து ஈஸியாக வந்து முதுமை அடைச்சிடும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதில் வந்து தெரியாது. சரிங்களா? அப்போ வந்து இது வந்து இந்த ட்ரக்குகள் கொடுக்கப்படும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ட்ரக்குகள் கொடுக்கப்படும் போது என்னன்னு கிடைக்குன்னா நல்லா வந்து அவங்களுக்கு வந்து செல்களுடைய டேமேஜ் செல் வால் ப்ரொடக்ஷனை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். அப்போ அந்த வகையில் வரும்பொழுது தான் இந்த ஸ்பெர்ம் செல்லுடைய வாலை கூட அது வந்து சரியாக வந்து கட்டுமாய்ச்சு ஒரு இதில் பண்ணி கொடுக்கறனால வந்து செமனுடைய விந்தணுக்களுடைய அந்த
செல்லுடைய கட்டுமானம் வந்து அதிகமாக நல்லா இருக்கிறனால, வலுவாக இருக்கிறனால அது ஸ்விம்மிங் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதில் வந்து அதிகம். இந்த கோஎன்சைம் Q10 வந்து சில இதில் வந்து 300 மில்லிகிராமாவும் போட்டு கொடுக்குறாங்க, 500 மில்லிகிராமாக போட்டு கொடுக்குறாங்க. சில நிறுவனங்கள் வந்து 1500 mgயாகவும் இது பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 மாத்திரை கொண்ட அட்டையோட விலையை வந்து 1500லேருந்து 2000 ரூபாய்க்குள்ள ஒரு இது விலைகளை வந்து இது ஆக்கிட்டு கொடுக்குது. அதே நேரம் வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சில நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து, அதாவது ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து இதை வந்து இறக்குமதி பண்ணி இதை வந்து நம்மகிட்ட வந்து கொடுக்குறனால கூட வந்து அந்த இறக்குமதி சார்ஜஸ்ஸு அதுக்கான இது இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமான விலைகளில் வந்து இருக்குது. அதோடு இதில் இருக்கிறது வந்து சிங்கு வந்து ங்கிற ஒரு மினரல் வந்து இதில் இருக்குது. சிங்குங்கிறது ஆரம்ப காலத்தில் ஆயுர்வேத சாஸ்திரங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம இந்திய மருத்துவங்களாக இருக்கட்டும், இந்த சுக்கிரம் சம்மந்தப்பட்ட விந்தணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த சிங்கு இது வந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருவார்கள். அதே தான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது மாடர்ன் மெடிசன்லேயும் சரி, மாடர்ன்லேயும் சரி, இந்த நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட்லேயும் இந்த ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து வரும்பொழுது நிறைய பேர் வந்து இந்த நிறைய நிறுவனங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி கலக்கிறாங்க. பட் ஸ்டாண்டர்டான நிறுவனங்கள் தான் அதை வந்து கொஞ்சம் ஜென்யூனாக வந்து கலக்கிறாங்க. அதுலேயும் வந்து இந்த சன் ஃபார்மாவெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு நிறுவனங்கள் தான், சரிங்களா. அதில் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியில் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் வந்து இருக்காது. இது வந்து நான் வந்து பெர்சனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரொம்ப இதாக உள்ள ஒரு இது ட்ரிக்கு, சரிங்களா. அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ வந்து இந்த சிங்கோட அளவு வந்து 12 மில்லிகிராம் வந்து இதில் வந்து அளவில் வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. அந்த இது வந்து டெய்லி ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து அந்த விந்தணுக்களுடைய செல் கட்டுமானத்துக்கும் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு வந்து ஆரோக்கியம் வந்து அளிக்குது. அடுத்ததில் இருக்கிறது வந்து அஸ்டாக்சாந்தினின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள இது வந்து நார்மலாக காட்டில் எல்லாத்துக்காலும் 3 மடங்கு அளவுக்குள்ள ஒரு இதில் வந்து இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுலேயும் ரொம்ப ஒரு முன்னிடத்தில் வந்து வைக்குது. இது சில நேரம் வந்து தாவரவியல் பொருளாகவும் கண்டறியப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் விலங்கு பொருளாகவும் இது வந்து கண்டறியப்பட்டிருக்குது. சில நேரம் பூஞ்சைகளில் இருந்து கூட அது வந்து தருவிப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஹோமோடோகோக்கஸ் புளுவாலிஸ் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து தருவிச்சு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அந்த அஸ்டாக்சாந்தின் வந்து இந்த செல் வால்களில் வந்து டேமேஜ் பண்ணுறதையும் சரி, அந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய லெவலில் வந்து அதிகரிக்கிறதும் சரி, அதாவது செல் எனர்ஜி லெவலில் அதிகரிக்கிறதும் சரி, இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. அடுத்து வந்து பார்க்கும்போது லைகோபீன் ஏறத்தாழ 2.5 மில்லிகிராம் வந்து இதில் வந்து கலந்துருக்குது. அந்த லைகோபின் வந்து இன்றைக்கி வந்து நிறைய இதில் இந்த தர்பூசணி அது மாதிரி சிகப்பான பழங்களில் வந்து அதிகமாக இருக்குது. அதை வச்சு நிறைய கட்டுக்கதைகளும் வந்து இருக்குது. பொதுவாக வந்து தர்பூசணி எப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, அதில் வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுங்க, நல்லா எழுச்சி கொடுக்கும். அது எல்லாம் ஒரு வகையில் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு இதுதானே ஒழிய உண்மையும் கிடையாது. சில நேரம் அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவும் இல்லை. ஆனால் இதில் வந்து அந்த லைகோபின்கிற எசென்சியலான ஒரு சத்துப்பொருளை வந்து இவங்க வந்து எடுத்து அதை இதில் வந்து கலந்து வந்து இது பண்ணியிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த விந்தணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்க வைக்கும். எல்லாமே நல்லா அந்த மாதிரியான ஒரு சத்துப்பொருள் நம்ம இது பண்ணும் பொழுது, எல்லாமே நம்ம இது பண்ணுறதுனால விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகமாக கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த எழுச்சியின்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைஞ்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் வந்து அதாவது இதில் வந்து நியோடேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் கலோரிக் ஸ்வீட்னர் வந்து கலந்துருக்கிறனால வந்து சர்க்கரை வியாதிக்காரவங்களாம் வந்து இதை பயன்படுத்தலாம், தவறு வந்து கிடையாது. இது வந்து கொஞ்சம் பெரியதாக தேவை. நான் ப்ராக்டிக்கலாக இது பார்க்கும்பொழுது கொஞ்சம் பெரியதாக இருக்கும்போது கொஞ்சம் முழுங்குறதுல வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கடித்து மெண்டு தின்பதற்கு வந்து எந்த விதமான இதுவும் வந்து கிடையாது. ஈஸியாக அல்லது உடச்சி கூட வாயில் போட்டு முழுங்கி கொள்ளலாம், அல்லது வந்து நல்லா மெண்டு நம்ம உணவோடு சேர்த்து கூட அது சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படின்னா தான் அது வந்து தொண்டையில் இறங்குவது
சாப்பிடுவதற்கு எந்தவித பிரச்சனைகள் வந்து பண்ணி கொடுக்காது. சில மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே முழுங்கிருங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த இதில் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு இதில் வந்து வாய்ப்புகள் வந்து கம்மி. அதனால் உடைச்சோ அல்லது மெண்டோ இதை வந்து பயன்படுதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நியூட்ராசிட்டிகள் தான், மெடிசன் வந்து கிடையாது. அதனால இது ஒரு சத்து பொருள் தான். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதை மெண்டே சுவைச்சு வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். சரிங்களா? அதே வந்து பார்க்கும் பொழுது வந்து இது வந்து யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்டிங்கன்னா, தகுந்த ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மருத்துவர் ஓடிசியாக கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொண்டு இதை வந்து நீங்கள் டெய்லி 1 டோசஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக வந்து டெய்லி ரெக்யர்மெண்ட் ஒரு நாளைக்கு தேவையான தினசரி எனர்ஜி ஆற்றலை வந்து இது வந்து கொடுக்க வைக்குது. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வைக்குது. விந்தணுக்கள் பிரச்சனை உள்ளவங்க, அதாவது ஆண்குறி எழுச்சி இல்லாதவங்க, கொஞ்சம் வயதானவர்கள், டயாபெட்டிக் உள்ளவங்க, அதே நேரம் வேறு எதுவும் மெட்டபாலிக் டிஸார்டர் உள்ளவங்க, வேறு எதுவும் இந்த கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகள் இருந்து ரெக்கவரி ஆகி வந்தவங்க, அதே நேரத்தில் வந்து வேறு எதுவும் விபத்து சம்மந்தமாக போய் சிக்கிக்கொண்டு பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இதை டெய்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ஒரு நியூட்ராசிட்டிகள் தான். அதனால் நீங்கள் வந்து இது எடுத்துக்கொள்வதில் வந்து அச்சமோ ஒரு வந்து கிடையாது. இதே மாதிரி நிறைய பேர் போட்டு வர்றாங்க. பட் நம்ம நிகழ்ச்சியில் வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஜென்யூனான ஒரு இதை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். அதில் வந்து சன்ஃபார்மாலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மா தான். ஆமாம், அவங்க வந்து நல்ல ஜென்யூனான ப்ராடக்ட்டை தான் அவங்க வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து பெர்சனலாக நிறைய ஆண்டுகள் இது வந்து தெரியும். அந்த வகையில் வந்து இது வந்து நல்லா வந்து ஒரு இதான ஒரு நியூட்ரிஷனான ஒரு நியூட்ரிக்கல் சப்ளிமெண்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஆண்குறி எழுச்சி இல்லாமல் பிரச்சனை, ஆண்குறி எந்திரிக்காமல் இருக்கிறது, விந்து சீக்கிரம் வெளியேறுகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்படையாக வந்து ஏதோ ஒரு விட்டமின் ஒரு தாது உப்பு குறைபாடுகள்னால அதை வந்து இதை வந்து சரி செய்து பண்ணி கொடுக்க வைக்குது. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி தகுந்த மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்று சாப்பிடுவோம். சுய மருத்துவம் செய்வது வந்து ஆபத்தானது. அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் அதற்கான ஒரு தீர்வு, உங்கள் சந்தேகங்கள் விளக்கம் பெற்றுக்கொண்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நியூட்ராசிட்டிகளை பொறுத்தளவு இன்றைக்கி உள்ள இந்தியாவை பொறுத்தளவு பொதுவாக மனிதர்கள் வந்து இந்தியரில் வந்து சரிவிகித உணவு சத்து நிறைய சாப்பிட்றாங்கள ஒழிய சத்தான உணவுப் பொருள் வந்து சாப்பிட்ற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.